நீங்கள் வந்து பிரசன்னம் போட்டு பார்க்குறீங்க, அது வந்து கேரளாவில் தான் அதிகமாக பார்ப்பாங்க. நீங்கள் பார்க்குறீங்களே, அது எப்படி கற்றுக்கிட்டீங்க? அதை எப்படின்னு கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள். பிரசன்னம் அப்படிங்கிறது வந்து ஒரு கேரளா முறை தான் அது ஃபேமஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடியே நம்ம தமிழ்நாட்டில் வீரபாண்டி கட்டபொம்மன் வந்து போருக்கு போகும்பொழுது அந்த பிரசனம் பார்த்துட்டு தான் அவர் போவாருங்க. அது என்ன பிரசனம் அப்படிங்கிறது? சோழி பிரசனம், தாம்பூல பிரசனம், நாளிகேர பிரசனம், வருஷ பிரசனம், யுத்த பிரசனம், இப்படி வந்து பார்த்திங்கன்னா 18 வகைகள் இருக்குதுங்க. இந்த சோழி அப்படிங்கிறது வந்து நம்ம வரக்கூடிய கால நேரத்தை வச்சு கடிகாரோடைய டைம் வச்சு சோழி வச்சு பார்க்குறது. அதே நேரம் பார்க்குறப்போ இந்த தாம்பூல பிரசனங்கிறது வெட்டிலை வச்சு பார்க்குறது. நாளிகேரி பிரசனம் அப்படிங்கிறது தேங்காய் வச்சு பார்க்குறது. வருஷ பிரசனம் அப்படிங்கிறது வந்து மலை சம்மந்தப்பட்ட விஷயத்தை வச்சு பார்க்குறதுங்க. யுத்த பிரசனங்கிறது இந்த போர் இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் அதாவது வந்துங்கிறது நம்ம பார்க்குறது. இப்படி பிரசனம் அப்படிங்கிறது நம்மளுடைய பூர்வீகத்தை குறிக்கும், குலதெய்வத்தை குறிக்கும். ஜாதகம் பார்த்து நமக்கு பலன் இல்லை அப்படி நம்ம நினைக்கிறவங்க பிரசன்னம் பார்த்தா அதில் வந்து நம்மளுடைய பூர்வீகத்துடைய குறைபாடுகள் தான் இருக்கா, அல்லது வந்து குலதெய்வத்துடைய குறைபாடுகள் தான் இருக்கா, இல்லை நம்மளுடைய வீடு வாஸ்து பிரச்சனை தான் இருக்கா அப்படிங்கிறது பிரசன்னத்தில் உங்களுக்கு வந்துங்கிறது 9 தலைமுறையான விஷயம்லாம் அதில் சொல்லலாங்க.